அதாவது ஒரு சாதாரண கல்யாணம் அப்டின்னா, நம்ம ஊர் மண்டபத்துல நடக்கும். ஆனா, ஒரு ராயல் வெட்டிங் அப்டின்றது ரொம்ப கிராண்டா இருக்கும். சொல்லப்போனா முத்து பிரகாஷ், சுபஸ்ரீ இவங்களுடைய கல்யாணம் வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம, இந்தியாவ திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம், அவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த இடம் தான். ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் இருக்கு இல்லையா? அங்க ரணதம்போர் நகர்கல் அப்படின்ற பேலஸ் இருக்கு. அந்த பேலஸ்ல நிஜமா ராஜாராணி மாதிரி அரண்மனையில நடந்த ஒரு திருமணமா இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பேலஸ்க்கு ஒரு நாள் வாடகை கேட்டா உங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துரும். ரொம்ப ஆச்சரியமும் படுவீங்க. ஸோ என்னன்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த நகர்கல் பேலஸ் இருக்கு இல்லையா? அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ராஜஸ்தான்ல இருக்க மிக முக்கியமான ஒரு ஹெரிடேஜ் ஹோட்டல். அது மட்டும் இல்லாம ஆரவல்லி மலைத்தொடர் பக்கத்துல இருக்க புலிகள் சரணாலயம் இருக்கு இல்லையா? அதுல ஒரு அற்புதமான சூழல்ல இந்த அரண்மனை அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனையில மொத்தமா 80க்கு மேற்பட்ட ராயல் அறைகள் இருக்கு. இந்த முத்து பிரகாஷ் சுபஸ்ரீ திருமணத்துக்காக ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா, அரண்மனையில இருக்க எல்லாருமே பல நாட்களா புக் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஒரு சாதாரண சீசன்ல இந்த அரண்மனையில ஒரு நாள் தங்குறதுக்கு மட்டும் பல ஆயிரம் செலவாகும். அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த திருமணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ குடுத்துருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பொதுவா அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்றது நடத்தணும்னா, வெறும் இடத்துக்காக மட்டும் இல்ல, சில விஷயங்களுக்காக சில கோடிகளே செலவாகும்னு சொல்லலாம். அடுத்து சாப்பாடு, அதே மாதிரி டெக்கரேஷன். ராஜஸ்தான் ஸ்டைல்ல உணவுகள், அதே மாதிரி தென்னிந்திய பாரம்பரிய உணவுகள் எல்லாமே அங்க குடுத்துருக்காங்க. இதுக்காக பிரத்யேகமா செஃப், அதே மாதிரி சமையல் குழுவினர் எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணி வர வச்சிருக்காங்க. பயங்கர கிராண்டா பண்றதுக்கு தகுந்த மாதிரி. மோஸ்ட்லி இங்க டெக்கரேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பூக்கள் வர வச்சிருக்காங்க. ராஜஸ்தானி கலைநயத்தோட மண்டப அலங்காரம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டுல இருந்து முக்கியமான உறவு, நண்பர்கள மட்டும் கூட்டிட்டு போறதுக்கு பிரைவேட் ஜெட் வசதியா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி பார்த்தா, இந்த திருமணத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட் பல கோடிய தாண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது சோசியல் மீடியால பேசப்பட்டுட்டு இருக்கு. ஏன் எல்லாரும் இப்ப ராஜஸ்தான தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, சமீபத்துல அம்பானி வீட்டு கல்யாணம் கூட இதே மாதிரி பிரம்மாண்டமான முறையில தான் நடந்தது. நம்ம ஊர்ல வசதி படைச்சவங்க இப்ப எல்லாமே டெஸ்டினேஷன் வெட்டிங் மேல அதிக ஆர்வம் காட்டுறாங்க. பிஏகேஎஸ் குடும்பத்த பொறுத்தவரைக்கும் அவங்க நெறைய சம்பாதிச்சிருக்காங்க. அவங்க புள்ளைகளுக்கு தான் எல்லாமே. அதனால இவ்ளோ கிராண்டா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தோட மகிழ்ச்சிய உலகத்துக்கே பறைசாற்றுற விதமா விமானங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஒரு தமிழ் குடும்பம் பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவுக்கு போய் இவ்ளோ பிரம்மாண்டமா விழாவ நடத்துனது பலரையுமே வியக்க வச்சிருக்கு. இந்த ராயல் வெட்டிங் பத்தின உங்களோட கருத்து என்ன? நீங்க ஒரு வேள கல்யாணம் பண்ணா இதே மாதிரி அரண்மனையில பண்ணுவீங்களா? இல்ல நம்ம ஊர் கோயில்ல பண்ணுவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வயித்தெரிச்சல கூட தாராளமா சொல்லலாம். அடுத்த வீடியோல மணமகள் சுபஸ்ரீ அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த விலை உயர்ந்த நகைகள் இருக்கு இல்லையா? அது வைரங்கள் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.